விநாயகருக்கு பிடிச்ச பூர்ண கொழுக்கட்டை விரிசல் இல்லாமல் சாஃப்டாக வர்றதுக்கு சீக்ரெட் டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் 1 கப் வெல்லம் 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு வெல்லம் நல்லா கரைஞ்ச உடனே இதை அப்படியே ஒரு பேனில் வடிகட்டி சேர்த்துக்கலாம். இது கூடவே துருவுன 1 கப் தேங்காய், 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள், 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் குக் பண்ணும்போது இந்த அளவுக்கு நல்லா திக்காயிடும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தண்ணி எடுத்து வச்சிருங்க. அடுத்து மேல் மாவு ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு பேனில் 1 கப் பச்சரிசி சேர்த்துட்டு 2 நிமிஷம் மட்டும் லைட்டாக வறுத்துட்டு தண்ணி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிருங்க. அதே பேனில் 1/2 கப் தண்ணி, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1/2 கப் தண்ணியில் 1/2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவை கட்டி இல்லாமல் கரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க. தண்ணியில் சேர்க்கும் போது கை விடாமல் நல்லா கலந்து விட்டுக்கணும். அப்போ தான் கட்டி விழாமல் இருக்கும். இது கூடவே வறுத்து வச்ச அரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அந்த பேனில் இருக்கிற சூட்லேயே மாவு நல்லா வெந்துடும். லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. தேவையான அளவு மாவு எடுத்துட்டு வாழை இலையில இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இதுலயே நம்ம ரெடி பண்ண பூரணத்தை சேர்த்துட்டு நான் வீடியோவில் காட்டுற மாதிரி 2 சைடும் நல்லா ஒட்டுற மாதிரி மடிச்சு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி மிச்சம் இருக்கிற மாவுலையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு இட்லி பாத்திரம் அப்படி இல்லைன்னா ஸ்டீமர் பிளேட்ல நம்ம ரெடி பண்ண கொழுக்கட்டையெல்லாம் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 7 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க. லைட்டாக சூடு ஆறுனதுக்கப்புறம் பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. நம்ம மைதா மாவு சேர்க்கும் போது கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் பர்ஃபெக்டான கொழுக்கட்டை வந்து கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.